நித்யானந்தம். கைலாசா நித்யானந்த ஜென்மபூமிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாழும் அவதார புருஷர், இந்து மதத்தின் தனிப்பெரும் ஜெகத்குருவான பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அவதரித்த இந்த பூமியை நாம் நித்யானந்த ஜென்மபூமி என்று அழைக்கிறோம். இந்த இடத்திற்கு ஆன்மீக பாரம்பரியம், இலக்கிய பாரம்பரியம் மற்றும் அரச பாரம்பரியம் இந்த இடத்திற்கு, இந்த குடும்பத்திற்கே இருக்குது. ஓலைச்சுவடிகள், பத்திர பதிவுகள் மூலமாக நம்ம இவங்க குடும்பத்தோட அரச பாரம்பரியத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அவதரித்த இந்த அரச குடும்பம் சாமுண்டியார் அரச குடும்பமாகும். இந்த குடும்பம் இப்பொழுது நம்மளுடைய திருவண்ணாமலை கோவிலில் இருக்கிற 1000 கால் மண்டபம் இருக்கிற அந்த பகுதியில் தான் அப்போ வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ பேரரசரான கிருஷ்ணதேவராயர் 1000 கால் மண்டபம் கட்டணும்னு அவர் விரும்புறதுனால இந்த சாமுண்டியார் அரச குடும்பம் இப்போ இங்கே நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிற இந்த நித்யானந்த ஜென்மபூமி இடத்திற்கு குடிபெயர்ந்திருக்காங்க. ஸோ இந்த குடும்பத்தினோட அரச பாரம்பரியத்தை நம்ம எப்படி உறுதிப்படுத்திக்கலாம்னா, பத்திரம் பதிவுகள், ஓலைச்சுவடிகள், சுமார் 400 ஆண்டு காலத்திற்கான சான்றுகள் நமக்கு இருக்கு. இதன் மூலமா இந்த குடும்பத்தோட அரச பாரம்பரியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் இவங்க திருவண்ணாமலை கோவிலின் அறங்காவலர்களாகவும் புரவலர்களாகவும் இருந்திருக்காங்க. அதாவது இந்த மிகப்பெரிய திருவிழாவான கார்த்திகை தீப திருவிழாவை எல்லாம் ஏற்பாடு செய்தது மற்றும் கோவில் மானியங்கள், கோவில் சொத்துக்களை எல்லாம் நிர்வாகம் செய்தது மற்றும் அண்ணாமலையாரின் பெயரில் மக்களுக்கு நீதி வழங்கியது, அது போன்ற பல அரச பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க என்னெல்லாம் பணிகளை செய்வாங்களோ அதையெல்லாம் செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த நம்முடைய நாடு பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க ஆட்சியில் இருந்த போது கூட இவங்களுடைய சுவாமிகளுடைய அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க கோவிலின் நிர்வாகத்தை பற்றியும் சொத்துக்களை பாதுகாப்பது பற்றியும் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்டையும் பேசி அதை எல்லாமே அவங்களே நிர்வாகம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களுடைய அரச பாரம்பரியத்தை பற்றி நம்ம புரிஞ்சிக்கலாம். இலக்கிய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லும்போது வியாச பகவான் எழுதிய ஸ்கந்த புராணத்தில் இருக்கிற அருணாச்சல புராணம் பகவானின் தாத்தா, அதாவது அவங்களுடைய முன்னோரான சைவ எல்லப்ப நாவலர் 16ஆம் நூற்றாண்டில் அழகிய வெண்பா, தமிழ் வெண்பா நடையில் அருணாச்சல புராணத்தை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் பகவானின் கொள்ளுத்தாத்தா தமிழ் அறிஞர் ஸ்ரீ பாண்டுரங்கனார் அழகிய உரைநடையில், தமிழ் உரைநடையில் அருணாச்சல புராணத்தை எழுதியிருக்காரு. 20ஆம் நூற்றாண்டில் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் 200க்கும் மேற்பட்ட மொழிகளில் அருணாச்சல புராணத்தை மொழிபெயர்த்து இப்போ இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி 200 மொழிகளுக்கு மேற்பட்ட மொழிகளில் அருணாச்சல புராணத்தை மொழிபெயர்த்து இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற மக்களுக்கு அருணாச்சல புராணத்தை அவர் எடுத்து கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இதன் மூலமாக பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களின் குடும்பத்தின் இலக்கிய பாரம்பரியம் நமக்கு புரியுது. பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாரம்பரியம் 1000 ஆண்டுகால வரலாறாகும். பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் தொண்டை மண்டல ஆதீனத்தின் 233வது ஆதீனமாக இருக்கிறார். கடந்த 11 தலைமுறைகள் இதே குடும்பத்தை சேர்ந்த, பகவானின் குடும்பத்தை சேர்ந்தவர்களே தொடர்ந்து தொண்டை மண்டல ஆதீனத்தின் மடாதிபதிகளாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கான ஆவணங்கள், சான்றுகள் இருக்குது. இதன் மூலமாக பகவானின் ஆன்மீக பாரம்பரியத்தை பற்றியும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. மேலும் பகவானோடைய பிறப்பிற்கு முன்னாலேயே அவருடைய பிறப்பை பற்றி பல்வேறு யூகங்கள் பல ஞானிகளும் தெரிவிச்சிருக்காங்க. ரமண மகரிஷி சாமுண்டியார் குடும்பத்தில் பரமசிவனே அவதரிப்பார் அப்படிங்கிறத இவங்களோட முன்னோர்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. சேஷாத்ரி சுவாமிகள் பகவானின் குடும்பத்தினர்கிட்ட அண்ணாமலையாரே உங்கள் குடும்பத்தில் பிறப்பார் அப்படின்றது சொல்லியிருக்காரு. தாய் வழி தாத்தா
ராஜமுதலியார் அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனை இருந்தது. அண்ணாமலையாரே தன்னுடைய குடும்பத்தில் வந்து பிறக்கணும் அப்படின்னு அவரும் பிரார்த்தனை செஞ்சுருக்காரு. ஸோ பூண்டி மகான் அவர்களும் சுவாமிஜியின் தாயாருக்கும் அவருடைய சுவாமிஜியின் தாத்தாவும் அவங்கள தரிசனம் பண்ண போகும்போது அப்பன் பிறப்பான் அப்படின்னு அவருமே கணிச்சிருக்காரு. இதன் மூலமாக இந்த குடும்பத்தில் அவதரிக்க போகிறார் அப்படிங்கிறத பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து ஒரு அவதார புருஷர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் இதில் சந்தேகம் இல்லாமல் புரியுது. இந்த இடத்துல பார்க்குற சுவாமிஜியின் திரு உருவம் பிரத்யக்ஷ மூர்த்தி. அதாவது அவதார புருஷர்கள் மனித சரீரம் தாங்கி இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர்களுடைய திரு உருவங்களை அவங்களுடைய சக்திகளை வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு சாதனங்களை அவங்க பயன்படுத்துவாங்க. அதாவது அவர்களுடைய திரு உருவத்தையே பிசிக்கலாக இருந்தால் என்னெல்லாம் நம்ம பக்தர்களுக்கு ஆன்மீக சேவை, அதாவது அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறது, ஆன்மீக சிகிச்சை கொடுக்கறது, ஆசி வழங்குவது, அருள் வழங்குவது போன்ற பல விஷயங்களை அந்த அவதார புருஷர்களின் திருவுருவ சிலைகள் மூலமாகவும் தொடர்ந்து அவங்களால வெளிப்படுத்த முடியும். அதனால் பகவான் இங்கே திருவண்ணாமலையில் இருந்த பொழுது அவரை வந்து நேரில் வந்து பார்த்த பக்தர்கள் என்னெல்லாம் பலன்களை அனுபவிச்சாங்களோ அந்த பலன்களை எல்லாம் இன்று வரையிலும் இந்த பிரத்யக்ஷ மூர்த்தியின் மூலமாக தொடர்ந்து பக்தர்கள் அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். அது மேலும் பகவானின் பாதுகைகளும் அந்த சக்திகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு மீடியமாக எப்பொழுதும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கின்றது. ஸோ என்னுடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவத்திலேயே ஒரு முறை ஸ்கின் அலர்ஜி ஏற்பட்ட போது நாங்கள் வந்து சுவாமிஜி கிட்ட ஆன்லைனில் இப்போ பகவான் இந்தியா விட்டு போன பிறகு இப்போவும் தொடர்ந்து பக்தர்களுக்கு, உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் பக்தர்களுக்கும் தொடர்ந்து ஆன்லைன் மூலமாகவே காட்சி கொடுத்துட்டு கொண்டிருக்கிறார், சத்சங்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போது இந்த ஸ்கின் அலர்ஜியை பற்றி நான் சொல்லும்போது பாதுகையிலேருந்து விபூதி எடுத்து பூசுங்கம்மா 3 நாளைக்கு சரியாயிடும்னு சொன்னார். சரியாக 3 நாள் நான் பூசினேன். 4வது நாள் எனக்கே மறந்து போச்சு. அந்த ஸ்கின் அலர்ஜியும் அப்படியே தானாக ஹீல் ஆகிடுச்சு. இதன் மூலமாக அந்த சுவாமிஜியின் பிரத்யக்ஷ மூர்த்தி, அவருடைய பாதுகைகள் எப்படி தொடர்ந்து அவருடைய உச்ச உணர்வின் அந்த சக்தியின், ஆன்ம சக்தியின் வெளிப்பாடாக தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல வந்து பகவானின் பிரத்யக்ஷ மூர்த்திக்கு தினசரி அபிஷேகங்கள் நடக்குது. அதுக்கப்புறமா பூஜைகள், தினசரி பூஜைகள் தொடர்ந்து இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த காட்சி வந்து கைலாசா திருவண்ணாமலை நித்யானந்த ஜென்மபூமியில் அன்னதானம் சாப்பிட்றதுக்காக வர்ற பக்தர்களுக்கு நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கிற மிகப்பெரிய அழகான வாழ்க்கை முறையான அதிதி தேவோ பவ, அதாவது மாதா தேவோ பவ, பிதா தேவோ பவ, குரு தேவோ பவ, அதிதி தேவோ பவ அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த வாழ்க்கை முறையை தான் இப்போ கைலாசா வந்து புனரமைச்சிருக்கு. இங்கே வர்ற பக்தர்களுக்கு நம்ம பாத பூஜை செய்து அவர்கள் கடவுளின் வெளிப்பாடாகவே அவர்களை நம்ம கருதி பாத பூஜை செய்து அவங்களுக்கு நம்ம அன்னதானம் வழங்குறோம். இப்போ நம்ம வந்து அந்த பக்தர்களுக்கு பாத பூஜை செஞ்சு முடித்த பிறகு அவங்கள வந்து அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து அவங்கள தெய்வத்தின் ஸ்வரூபமாகவே நம்ம பார்க்குறத வந்து நீங்கள் கண்டு ரசிக்கிறீங்க. ஸோ பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் சனாதன தர்மத்தில் இருக்கிற பல்வேறு வாழ்க்கை முறைகளை புனரமைச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக மனிதர்களை தெய்வமாக பார்க்கணும், தங்களையும் தெய்வமாக உணரும், மற்றவர்களையும் தெய்வமாகவே பார்க்கணும், தெய்வமாகவே உணரும் அப்படிங்கிறத தான் இந்த அதிதி தேவோ பவ அப்படிங்கிற சத்தியத்தின் மூலமாக பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் உலக மக்களுக்கு முக்கியமாக இந்துக்களும் இந்த வாழ்க்கை முறையை மீண்டும் புனரமைக்கணும். நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களை நம்ம கடவுளின் ஸ்வரூபமாகவே பார்த்து எல்லாரையுமே நம்ம இந்த மாதிரி பாத பூஜை பண்ணி இந்த முறைப்படி அவங்கள வந்து நம்மளுடைய உறவினர்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி உபசரிப்பு செய்யணும் அப்படிங்கிறத சுவாமிஜி வந்து நமக்கு தெரிவிக்கிறார்.
கைலாசா திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் தினந்தோறும் வந்து அன்னதானம் சாப்பிட்டு போறாங்க. அதுவும் குறிப்பா பௌர்ணமி அன்றைக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்து அன்னதானத்தை விரும்பி சாப்பிட்டுட்டு போறாங்க. அவங்களுக்கும் பகவானுடைய அருளும் ஆசியும் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இங்க இருக்கிற இந்த பிரத்யக்ஷ மூர்த்திய பௌர்ணமி அன்றைக்கு அந்த வாசல்ல என்ட்ரன்ஸ்ல வச்சிருப்போம். ஸோ இவங்க வர்ற பக்தர்கள் எல்லாருமே அவரை வணங்கி அவர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு அதனுடைய பலனை வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க. பல்வேறு ஆன்மீக அனுபவங்களை இங்க வர்ற பக்தர்களும் பகிர்ந்துக்கிறாங்க நம்ம கிட்ட. ஸோ இந்த பிரத்யக்ஷ மூர்த்தி மூலமாக பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் தொடர்ந்து இடம், அந்த காலம், இது எல்லாத்தையும் தாண்டின நிலையிலிருந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் அவருடைய அன்பையும் ஆசையையும் அருளையும் வழங்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரத்யக்ஷ மூர்த்தியையும் பௌர்ணமி அன்றைக்கு இங்கே வர்ற பக்தர்கள் அன்னதானம் சாப்பிட்றதுக்காக கைலாசா திருவண்ணாமலை நித்யானந்த ஜென்மபூமிக்கு வர்ற பக்தர்கள் பகவானுடைய ஆசையையும் அருளையும் பெறுவதற்காக இந்த மூர்த்தியை பௌர்ணமி அன்றைக்கு என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வைப்பாங்க. ஸோ வர்ற பக்தர்கள் அனைவரும் பக்தியோட சுவாமிஜியை வணங்கி அவங்களுடைய பிரார்த்தனைகளை அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறதையும் அதனுடைய பலனையும் அவங்க அனுபவிக்கிறாங்க. அதை நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்றதையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வேதம் சொல்லும்